2026 பெரும் எதிர்பார்ப்போட கடைசி ராசிக்காரர்கள் காத்திருப்பாங்க. அந்த மாதிரி மீன ராசிக்காரங்களுக்கு இந்த 2026ஆம் வருடம் எப்படி இருக்கும்? 2026 ஆண்டு மீன ராசி லக்ன நேயர்களுக்கு நல்ல வருடமாக அமைய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு ஆரம்பிக்கிறேன். இவங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்பர் அப்படின்னு ஆரம்பித்தோம்னா 1, 3. 1 அப்படிங்கிறது சூரியனுடைய நம்பர். சூரியன் இவங்களுக்கு 6க்குடையவர். அதனால் அவங்களுக்கு பெருசாக சாதகமாக நம்ம எடுத்துக்க வேண்டாம். 3 அப்படிங்கிறது அவங்களுடைய லக்னாதிபதி குருவுடைய நம்பரே. அப்போ அது இவங்களுக்கு சாதகமான ஒரு நம்பராக இருக்கும். ஏன்னா 3ஆம் நம்பர் அப்படிங்கிறது குரு பகவானுடையது. அது அவங்களுடைய லக்னாதிபதியே. ஸோ இது ஒரு சிறப்பு. அதுக்கப்புறம் இவங்களுடைய குணாதிசயம். மீனத்தில் பிறந்தவர்கள் எப்பொழுதுமே அது ஜலராசி, காலச்சக்கரத்தின் 12ஆம் இடம் மோட்ச ராசி அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் விட்டு கொடுக்குற ஒரு தன்மை கொண்டவர்கள். அப்படிதான் வாழ வேண்டும். இன்னும் கேட்டால் அப்படி வாழ்ந்தால் கண்டிப்பாக இயற்கை உங்களுக்கு பல மடங்காக அள்ளி கொட்டி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயம். 12ங்கிறது எப்போவுமே விரயங்கள், நஷ்டங்கள், அதுக்கப்புறம் இந்த ஆன்ம விடுதலை அப்படிங்கிறதுலாம் இங்கே தான். ஆன்மா விடுபடுறது அப்படிங்கிறது ஒரு மோட்ச கதியை அடைவதற்கு இந்த 12ஆம் இடம் தான் உதவும். ஸோ அந்த மாதிரியான ஒரு குணம் படைத்தவர்கள் தான் இவங்கெல்லாம். எது மேலும் பொருள் மீது பற்று வைக்கக்கூடாது. பொருள் சார்ந்த விஷயங்களில் பற்று வைக்காமல் தாமரை இலை தண்ணி மாதிரி சம்பாதிக்கலாம், காசு சேர்க்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் அதை போய் அப்படியே பற்றி கொள்ளக்கூடாது. அதுதான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. விட்டு கொடுக்குற ஒரு மனப்பான்மையோடு எப்போதுமே இருந்தால் இவர்களுக்கு மிக உயர்ந்த பதவி இவங்களுக்கு கிடைக்கும். அதாவது இது சமுத்திரம், இது ஓஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? மீனம்ங்கிறது சமுத்திரம். சமுத்திரத்துக்குள்ளே என்ன இருக்கும்னே தெரியாது. விஷ ஜந்துக்களும் இருக்கலாம், மனிதனுக்கு தேவையான பொக்கிஷங்களும் அங்கே தான் இருக்கும். இங்கே சமுத்திரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கடல் அலைகள் இந்த கரை பக்கத்தில் தான் அது ரொம்ப சீற்றமாக இருக்கும். ஆனால் நடுக்கடலுக்கு போயிட்டிங்கன்னா அமைதியாக இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த மீனத்தில் பிறந்தவங்க. ஸோ வெளியில் பார்க்கும்போது ஒரு இதுவாக இருந்தால் கூட உள்ளுக்குள்ளே இவங்க ரொம்ப அமைதியானவர்கள். நல்ல ஒரு குரு பகவானுடைய வீடு இல்லையா? அப்போ கண்டிப்பாக அந்த குருவுடைய தன்மை அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு இருக்கும். இது ஒரு சிறந்த ராசி லக்னம் அப்படின்னே சொல்லுவேன். அதுக்கப்புறம் இவங்களுக்கு இந்த வருட பலன்கள் அப்படின்னு வரும்போது குரு பகவான் இவங்களுடைய லக்னத்திலேயே இருக்கார், ராசியிலேயே இருக்கார், மீனத்திலேயே இருக்கார் இப்போ. ஸோ அவரே சனி பகவான் எளிமையை விரும்பக்கூடியவர். அவர் இந்த மாதிரி ஒரு மோட்ச ராசியில் இருக்கும் பொழுது அவர் எதிர்பார்க்கறது என்ன? எல்லாவற்றையும் விட்டு கொடு, எது மேலும் பற்று வைக்காதே அப்படின்னு நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுவார் சனி பகவான். ஏன்னா அவருக்கு அதுதான் பிடிக்கும். அந்த மாதிரியான ஒரு இடத்துல தான் அவர் உட்கார்ந்துருக்கார். அப்போது நம்ம அப்படியே வாழ்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவர் ரொம்ப குளிர்ச்சியாகி நமக்கு நல்லதை கொடுக்கறதுக்கு அள்ளி அள்ளி கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். ஸோ இது ஒரு நல்ல இடம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவருக்கு சாதகமான ஒரு இடம் தான். சனி பகவானுக்கு பிடித்த ஒரு பாவம் தான் இது. ஏன்னா அவருடைய நட்சத்திரமே இங்கே இருக்குது, உத்திரட்டாதி நட்சத்திரம் இங்கே இருக்குது. அப்போ அவருடைய பார்வை நேராக 3ஆம் பாவம் முயற்சி ஸ்தானத்தில் விழும். அப்போ நம்மளுடைய முயற்சிகள் நிறைய நம்ம பண்ணுவோம், அதுக்கு உண்டான உத்வேகமெல்லாம் இருக்கும். ஆனால் அந்த முயற்சிகளுக்கு சில தடைகளும் நமக்கு பேரலாக கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஸோ அதையும் தாண்டி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத வேடிக்கை பார்ப்பார். எவ்வளோ தடை கொடுத்தாலும் நீ அதை விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றிங்கிற மாதிரி அவர் கொண்டு போவார். ஸோ அந்த முயற்சி பண்ணிகிட்டு இருந்தோம்னாலே போகிறோம். அவர் பலனை மாத்திரம் எதிர்பார்க்கக்கூடாது. முயற்சி மட்டுமே செய்து கொண்டு நம்ம இருந்தோம்னா பலனை நீங்கள் திட்டமிடாதீங்க. நீங்கள் அதை எதிர்பார்த்து அதுக்கு ஒரு டார்கெட் எல்லாம் நீங்கள் வைக்காதீங்க. அது அவர் பார்த்துப்பார். அதனால் முயற்சியை மட்டும் பண்ணுங்கள். ஆனால் அதில் தடைகள் வந்தாலும் விடாமல் பண்ணிக்கொண்டே இருங்கள். அதுதான் இங்கே அவர் சொல்வார். அதுக்கப்புறம் சனியோட 7ஆம் பார்வை நம்மளுடைய 7ஆம் பாவத்திலேயே விழும். அதாவது களத்திரம், எதிராளிகள், கணவன், அதாவது நம்ம மனைவி எல்லாருமே அந்த 7ஆம் இடத்துல தான் இருக்காங்க. ஸோ அங்கேயும் சனி பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது விழும். ஸோ அந்த இடம் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும். ஏன்னா சனி பகவானுக்கு 7ஆம் இடத்துல தான் திக்பலம். ஆனால் அவர் இப்போ லக்னத்தில் உட்காந்துருக்காரு. அதனால் நிஷ்பலத்தில் அவர் இருக்கார். நம்ம 7ஆம் வீட்டை பார்க்கும்போது அந்த 7ஆம் பாவத்தின் மூலமாக சில எதிர்ப்புகள், தடைகள் வரதான் வரும். அதாவது
கணவனோ மனைவியோ அவங்களுக்கு ஒரு எதிர்ப்புங்கிறது வரும். அதே மாதிரி நம்மளுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸு, எதிராளிகள், இவங்கள எல்லாமே நம்மளுக்கு சில பிரச்சனைகளை அந்த இடத்துல அந்த எதிராளிகள் மூலமாக கொடுக்க நேரிடும். இருந்தாலும் அதையும் நாம் கடந்து வந்துடுவோம். ஏன்னா இது குரு பகவானுடைய வீடு இல்லையா மீனம்ங்கிறது. குரு வந்து அவருடைய நாலேஜ், புத்தி, அறிவை வைத்துக்கொண்டு எல்லாவற்றையும் சமாளிப்பார் குரு பகவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10ஆம் பார்வை அப்படிங்கிறது வந்து 10ஆம் இடத்துலையே விழும். நம்மளுடைய கர்மஸ்தானத்தில், நம்மளுடைய கர்மஸ்தானம்ங்கிறது அவருடைய காரக வீடு. அப்போ அதையே அவர் சனி பகவான் பார்க்கும்போது நம்மளுடைய தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் மகிமையையும் மேன்மையும் அவர் கண்டிப்பாக நமக்கு பண்ணி கொடுப்பார். அதுக்கு உண்டான உழைப்பை மாத்திரம் நம்ம போட்டால் போகிறோம். நல்ல உயர்நிலைக்கு நம்மளை கொண்டு வந்துடுவார். அதனால் அதில் ஒன்றும் ப்ராப்ளம்னு எடுத்துக்க வேண்டாம். அதுக்கப்புறம் இந்த குரு பகவான் இப்போ லக்னாதிபதியே அவர் வந்து இந்த ராசிக்கும் லக்னத்திற்கும் அதிபதியான குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். இப்போ வந்து அவர் வந்து 4ஆம் இடம்ங்கிற சுகஸ்தானத்தில் இருக்கார் குரு. அப்போ சுகத்தை கெடுப்பார். அப்போ இங்கே வந்து நம்ம தொழில் விருத்தி ஆகணும் அப்படின்னா சுகத்தை அங்கே எதிர்பார்க்க முடியாது இல்லையா. சுகம் வந்து இருந்தால் நீங்கள் எப்போவுமே ரிலாக்ஸ்டாக ரெஸ்ட்டில் தான் இருப்பீங்க. அப்போ தொழில் எப்படி விருத்தி ஆகும்? அப்போ சுகம் என்பது இருக்காது. ஆனால் அவருடைய பார்வை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ அவரோட பார்வை எங்கே விழுறதுன்னா 8ஆம் இடம் அப்படிங்கிற அந்த அவஸ்தை அப்படிங்கிற பாவத்தில் குரு பகவானுடைய பார்வை. அப்போ அவஸ்தை இருக்கும். ஒரு சுகம் கெட்டு உத்தியோகத்தை நல்லா மேம்படுத்தணும்னா அவஸ்தை அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அப்போ நம்மளுக்கு நிறைய அவஸ்தைகள் இருக்க தான் இருக்கும். பரவாயில்ல, அதையும் தாண்டி நம்ம உழைக்கிறதுக்கு தயாராகிட்டோம் அப்படின்னா எல்லா கிரகங்களுமே உழைப்பவர்களுக்கு நன்மை கொடுப்பார்கள். அதை வந்து நம்ம என்றைக்கும் மறக்கக்கூடாது. சரியா? அப்போ அது பரவாயில்ல, அவஸ்தையை கொடுத்தாலும் ஏதோ ஒரு நன்மை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு உறுதியாக நம்ம இருக்கலாம். அதுக்கப்புறம் 10ஆம் இடத்தையும் பார்ப்பார் குரு பகவான். 10ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது தொழில் விருத்தி அப்படிங்கிறது அங்கே சனி பகவானும் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் வராரு. குருவும் பார்த்து அதை இன்னும் விருத்தி தான் பண்ண போகிறார். அதனால் அதுவும் சிறப்பு தான். அதுக்கப்புறம் 12ஆம் இடத்தையும் பார்ப்பார். அப்போ விரயங்களையும் அதிகரிப்பார். சம்பாதிக்க ஒரு பக்கம் வந்து தொழிலை இம்ப்ரூவ் பண்ணாலும் காசு வந்தாலும் விரயங்களும் அது இருந்துட்டு தான் இருக்கும். அதை தவிர்க்க முடியாது. சரி, இப்போ அடுத்தது அவர் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அவர் கடகத்துக்கு வந்து பஞ்சமஸ்தானத்தில் உச்சமாக போகிறாரு. ஸோ பஞ்சமஸ்தானத்துக்கு வரும்போது சிறப்பான ஒரு பிளேஸ்மெண்ட்டு. அந்த இடத்துல அவர் உச்சம் வேறு ஆகிறாரு. வரும்போது என்னாகும், அவர் வந்து 5ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்க போகிறார், பாக்யஸ்தானத்தை. அப்போ பாக்யம், ஃபார்ச்சூன், நல்ல ஒரு உயர்ந்த மனிதர்களுடைய நட்பு, நல்ல ஒரு குருவுடைய கடாட்சம். குருன்னா நான் சொல்கிறது நமக்கு நம்மளோட வித்தைகள் கலைகளுக்கெல்லாம் ஒரு குரு இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய ஆசீர்வாதம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு கிடைக்கும். தகப்பனார் மூலமாக நன்மைகள் கிடைக்கும். அதுக்கப்புறம் அவர் 11ஆம் இடம்ங்கிற லாபஸ்தானத்தையும் பார்ப்பார். அதுவும் சிறப்பு. நம்மளுடைய லாபம் பல மடங்காக பெருகும். இந்த மாதிரி நன்மையான விஷயங்கள் நடக்கும். அதுக்கப்புறம் நம்மளுடைய ராசி லக்னத்தையும் பார்க்க போகிறாரு, மீனத்தையும் பார்ப்பார். அப்போ பார்க்கும்போது அங்கே சனி பகவானையும் அவர் பார்த்துடுறாரு. அப்போ என்ன ஆகும், நமக்கு ஏதோன ஒரு துன்பங்கள் கொடுக்கணும்னு நினச்சா கூட சனி பகவானை வந்து குரு பார்க்கும்போது நன்மைகளை தான் அவர் இன்னும் மேம்படுத்தி கொடுப்பார். அப்போது இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இந்த குரு உச்சமடையும் காலம் வந்து மீன லக்னக்காரர் ராசிக்காரர்களுக்கு மிகவும் அற்புதமான ஒரு சிறப்பான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ராகு கேது அப்படின்னு வரும்போது கேது வந்து 6ஆம் பாவத்தில் உட்கார்ந்துருக்கார். ருண ரோக சத்துருஸ்தானத்தில் கேது உட்காரும்போது உடல் நலத்தை கொஞ்சம் கவனிக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து தொழிலை விருத்தி பண்ணுறேன், நல்லா சம்பாதிக்கிறேன், லாபத்தை பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் அயராது உழைத்து கொண்டே இருப்பீர்கள். உடலை வந்து கவனிக்க மாட்டீங்க. அப்போ உடலை வந்து நீங்கள் பேணி காக்க வேண்டும். உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும். நல்ல சாப்பாடு சாப்பிடணும், சத்தான சாப்பாடு சாப்பிடணும். வயிறு கெடுற மாதிரி சாப்பாடெல்லாம் சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரிலாம் கொஞ்சம் உடம்பை ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அதே மாதிரி அங்கே வந்து 12ஆம் பாவத்தில் ராகு உட்கார போகிறாரு, விரய பாவத்தில். ராகு கேட்கவே வேண்டாம், எல்லாத்தையும் கமான் நம்மளை உசுப்பேற்றி எக்கச்சக்கமாக நம்ம விரயம் பண்ணுவோம், செலவு பண்ணுவோம்.
12ஆம் பாவம்ங்கிறது சில சிக்கல்களும் சில சமயங்கள்ல நடக்கும். அதாவது நான் சொல்றது என்னன்னா, அவங்களுடைய ஜாதகத்துல, பிறப்பு ஜாதகத்துல தசா புக்தி எல்லாம் சரியா இல்லாம, கெட்ட கிரகங்களோட சேர்க்கை இது மாரிலாம் இருந்ததுன்னா, சில பேருக்கு இது எல்லாருக்கும் இல்ல. 12ஆம் இடத்துல ராகு இருந்து அவர் வந்து அவரோட நட்சத்திரத்திலேயே போகும்போது, சில சமயம் ஏதான ஒரு வம்பு வழக்குல மாட்டிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போற மாரி கூட சில சமயங்கள்ல சில பேருக்கு ஏற்படும். எல்லாருக்கும் கிடையாது. எல்லாமே நம்ப திட்டமிட்டு நம்ப வாழ்க்கைய வந்து கரெக்ட்டா அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா, எந்த பிரச்சனையும் கிடையாது. தைரியமா இருக்கலாம். அண்ட் இவங்களுக்கு மார்க் அப்படின்னு பார்த்தா 70, 75 குடுக்கலாம். ஓகே. அது வந்து செகண்ட் ஹால்ஃப் வந்து நல்லாவே இருந்தாலும் 75 தாண்டும். அவ்வளோதான். ஏன்னா இங்க 12ல ராகு இருக்காருல்ல, கொஞ்சம் ஓகே. அதுல ஜாக்கிரதையா இருக்கணும். அண்ட் 6ஆம் இடத்துல கேது இருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி தான் ஒரு மார்க் குடுக்கணும். ஸோ மார்க் குடுக்குறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஓகே. சூப்பர் மேம். சூப்பர். இவங்க வழிபடக்கூடிய கடவுள். இவங்களுக்கும் வந்து என்னன்னா எல்லாமே 159 1, 5, 9ங்கிறது ஜலராசிகளா இருக்கிறதுனால, நதி நீர் ஸ்நானம் பண்றது, குளம் இருக்கிற கோவில்களுக்கு போறது, அதெல்லாம் போயிட்டு வரலாம். அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு, எப்பவுமே குலதெய்வ வழிபாடு எல்லாருக்குமே பொதுவா நான் சொல்றேன். அது வந்து எல்லாருமே பண்றது சிறப்பு. வருஷத்துக்கு ஒரு தடவ குலதெய்வ வழிபாடு பண்ணணும். அண்ட் சமுத்திரம் இருக்கிற கோவில்களுக்கு போறது, அதுவும் சிறப்பு தான். திருச்செந்தூர் அது சமுத்திரம் இருக்கிற கோவில் தான் திருச்செந்தூர். அது குரு, செவ்வாய் 2 ஸ்தலமும் அங்க தான். அண்ட் இவங்களுக்கு வந்து மீன லக்னம் ராசிக்காரர்களுக்கு முருகப்பெருமானுடைய இது ஏன்னா இவங்களுக்கு செவ்வாய் வந்து தனிப்பெரும் யோகாதிபதி. அதனால திருச்செந்தூர் முருகன் வழிபாடு இவங்களுக்கு சிறப்பா இருக்கும். சூப்பர் மேம். சூப்பர். அதாவது ஒவ்வொரு ராசிகளுக்கும் ரொம்ப துல்லியமான பலன்கள வந்து பெர்சன்டேஜ் வைஸ் வந்து நம்ம நேயர்களுக்காக ரொம்ப அழகா குடுத்துருக்கீங்க. தேங்க் யூ ஸோ மச் மேம். ரொம்ப நன்றிம்மா.